ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இனிமேல் புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுன்னு வரீங்க. புதிய விண்ணப்பம் இனிமேட்டுக்கு கிடைக்குமா, அது எங்கே கிடைக்கும், எப்பொழுது போய் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே எந்த டேட்டில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் 9 தவணை வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக ஆகப்போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,06,50,000 பேர் முதல் பயனாளிகளாக சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ 1,16,00,000 பேர் ஒட்டுமொத்தமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனாளிகளாக சேர்ந்து வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாடுகள், அதாவது மேல்முறையீடு பண்ணவங்களுக்கான இன்ஃபர்மேஷன், பர்சனலை மற்றும் கலாய்வில் இருக்கிறவங்களாம் அவங்களுடைய அப்ளிகேஷன்லாம் சரி பார்த்து அவங்களே பயனாளிகளாக சேர்த்து வராங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முகாம் மூலியமாக அப்ளை பண்ண ப்ராசஸில் தவற விட்டுருப்பீங்க நிறைய பேர். அதாவது ஏதோ ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா முகாமில் அப்ளை பண்ணதை தவற விட்டுருப்பீங்க. அவங்களுக்குலாம் புதிய விண்ணப்பமாகவும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு வாங்கினவங்களுக்கு எல்லாருமே புதிய விண்ணப்பமாக கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா விரைவில் புதிய விண்ணப்பம் வரப்போகுது. அது எந்த டேட்லேருந்து புதிய விண்ணப்பம் வரப்போகுது, எங்கே போய் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாகவும், புதிய விண்ணப்பம் கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்றதுக்காக ஒரு 4-5 பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். அதே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வருமா வராதா அப்படின்றதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷனாக நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அந்த க்ரைட்டீரியா பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக கிரேஸ் பாயிண்ட்டாக அதாவது நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டோம். ஆனால் அது சென்டரில் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரெகுலராக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வாங்கினவங்களாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாதங்களாக சிறப்பாக செயல்பட்டு வருது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற பெயரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினே இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா மகளிர் ரொம்ப மகிழ்ச்சியாக மாதம் 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கிலே டைரெக்டாக செலுத்தின்னு வராங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க. அதே போல் மாதம் மாதம் அவங்களுடைய செலவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த 1000 ரூபாய் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்ற விதத்தால் தொடர்ந்து இந்த ஸ்கீமை செயல்படுத்தின்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்லாம் நமக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. அதாவது புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரும் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அதை பற்றியான ஒரு சில பாயிண்ட்லாம் உங்களுக்கு தெரிவிச்சோன்னா புதிய விண்ணப்பம் வரும், எங்கே போய் அப்ளை பண்ணலாம், எங்கே கிடைக்கும் அப்படின்றத நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முக்கியமாக புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்பிக்கையில் இருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏற்கனவே அப்ளை பண்ணவங்கள ஒரு சில கிரைட்டீரியா இருக்கும். அந்த கிரைட்டீரியாவில் மீறும் பட்சத்தில் அவங்களாம் நிராகரிக்கப்படுறாங்க. கூடுதல் பயனாளிகளை சேர்க்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி குட் நியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் சொல்லுவாங்க. ஒரு சில நடுவில் கிரைட்டீரியா மீறும் பட்சத்தில் அவங்களாம் டெலிஷன் ப்ராசஸில் போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு இருக்கும். அதனால் புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக யாரெல்லாம் இன்னும் கூடுதலாக சேர்க்கலாமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறவங்க இந்த கிரைட்டீரியாவில் வந்தாங்கன்னா, அதாவது 2.5 லட்சத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா அவங்களாம் கண்டிப்பாக கிரைட்டீரியாவில் வருவாங்க. 4 சக்கர வாகனம் இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அது மட்டும் இல்லாமல் 3600 யூனிட் கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களாம் புதுசாக புதிய தம்பதிகளாகி புதிய ரேஷன் கார்டு வச்சுருப்பீங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அவங்களுக்குலாம் திரும்ப ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக லோக்சபா தேர்தலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணம் வராதவங்க 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்தில் கண்டிப்பாக பணம் வரப்போகுது அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதே போல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் ஏற்கனவே தகுதியுள்ள 90% மகளிருக்கு உரிமை தொகை சேர்ந்து விட்டது அப்படின்ற சொல்லியிருந்தார். இதில் சேராதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில விடுபட்டிருக்கலாம். அப்படி விடுபட்டு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரிடம் தரவு
மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திமுகவினர் வந்து ஒரு லிஸ்ட்டு போல் எடுத்து அவங்களாம் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த தரவுகளில் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து சரி பார்த்து புதிய அப்ளிகேஷனுக்கு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து தர வேண்டும். விடுபட்டு யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்து திமுகவினர் வந்து மாவட்ட செயலாளரிடம் வந்து தர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த லிஸ்ட்டோட ப்ராசஸும் வந்து இன்னும் வந்து முடியாது இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் இப்போதைக்கு வந்து நடைபெற்று வருது. எல்லா ஸ்டேட்லையும் 1 by 1 முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு அப்டேட்டும் வந்து தொடர்ந்து வந்து தமிழக அரசு மூலியமாக வந்து வெளிவரும் அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு மூலியமாக தகவலாக வந்து கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து முகாம் வந்து எப்படி வந்து கொடுத்தாங்களோ உதவி மையம் ஹெல்ப் டெஸ்க் வந்து எப்படி வந்து போட்டாங்களோ அதை வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு அதே போல் வந்து அமைப்பாங்க. மேக்ஸிமம் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கண்டினியூ வீடியோ பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து எங்கே நடத்த போகிறாங்கன்னா நீங்கள் நியாய விலை கடை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அரிசி பருப்பு சக்கரை எல்லாம் வந்து வாங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அந்த ரேஷன் கடையிலே வந்து முகாம் வந்து நடத்துவாங்க. அப்படி இல்லை ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது இந்த ஊரில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாத இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில இடத்துல வந்து முகாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வழங்குற முறை வந்து டோக்கன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் பண்ணி ஆக்சியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆப்புகளை வந்து பயன்படுத்தி இந்த ஹெல்ப் டெஸ்கில் இந்த முகாமில் வந்து இருக்கிறவங்க அவங்களுடைய மொபைல் ஆப் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து அனுப்புவாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து பணம் வராத ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ கூட ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை மறுவாழ்வு முகாமில் வந்து வசிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 622 மகளிருக்கு வந்து ரூபாய் 1000 வந்து கிடைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஏடிஎம் கார்டும் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதான் வந்து கூடுதலாக வந்து பயனாளிகள் சேர்க்கறதுக்கான வழிமுறைகள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சேர்ந்து தான் வருது. அதனால் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதனால் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்மாக வந்து பயன்படலாம். ஏன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளிகேஷன் வரப்போகுது அப்படின்ற நம்பிக்கையை வந்து கூட்டும் விதமாக தமிழக அரசு ஒரு சில அரசாணைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணை என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள் நம்ம சேனலில். அதாவது வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் திட்டத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்கும் சிறப்பாக வந்து செயல்படுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பணியாளர்களை வந்து தமிழக அரசு வந்து நியமனம் செய்து வராங்க. கிட்டத்தட்ட வந்து பணியாளர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது எந்த பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 வட்டாட்சியர்கள் 101 துணை வட்டாட்சியர் பணியாளர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழக அரசு மூலமா. இந்த உருவாக்கி இந்த ஸ்கீமை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தணும். அதாவது வந்து கலாய்வு ப்ராசஸோ பர்சனலைக்கு ப்ராசஸோ நிறைய வேலை இருக்கும். அதே போல் வந்து அவங்களுடைய தரவுகள்லாம் வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, முழாண்டுக்கு ஒரு முறை வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலயமா வந்து தரவுகளை வந்து செக் பண்ணணும். அந்த தரவுகள் செக் பண்ணுறது சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து வீடியோ போடும் என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்றத. இப்போ நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் 8 வட்டாட்சியர்கள் 101 துணை வட்டாட்சியர் பணியிடங்களை வந்து உருவாக்கி அதுக்கான ஆணையெல்லாம் வந்து போட்டுன்னு வராங்க. யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரி மூலயமா வந்து கலாய்வு ப்ராசஸ் வந்து நடத்தப்பட்டு உறுதி செய்யப்பட்டு அவங்களுடைய மொபைல்லே வந்து அதாவது ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு இதெல்லாம் வந்து பண்ணு வராங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து எல்லா ப்ராசஸும் வந்து தயார் நிலையை வந்து வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க முக்கியமாக வந்து இந்த க்ரைட்டீரியாலாம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. முக்கியமாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னே வந்து நினச்சிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா மாதத்துக்கு போடுறாங்கன்னா அந்த மினிமம் பேலன்ஸ் மூலயமா எஸ்எம்எஸ் சார்ஜ் மினிமம் பேலன்ஸு அடுத்து வந்து ஏடிஎம் சார்ஜஸ் இதையே வந்து 1000 ரூபாய் வந்து எடுத்துருவாங்க மேக்ஸிமம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராம வட்டாரங்களே வந்து 1000 ரூபா வந்து செலுத்துறாங்களா 300 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து சார்ஜஸாக வந்து எடுத்துறாங்க. போன மாதம் எஸ்எம்எஸ் சார்ஜ், இந்த மாதம் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அடுத்த மாதம் ஏடிஎம் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஒரு ஏடிஎம் கார்டு பேல வந்து தருவாங்க. அதில் வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு வந்து ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா அவங்களும் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தவற விட்டு புதுசாக இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண போகிறேன் முகம் மூலமா அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இது போல் பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டோ அப்படி இல்லைனா ஐபிபி பேங்க் அக்கௌண்ட்டோ வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம தரப்புல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதை தான் வந்து கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். அதாவது முக்கியமாக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்க்கணுங்களா இந்த கிரேஸ் பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வீடியோ எப்பயுமே வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தான் ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து சொல்லின்னு வரும். இப்போ இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறோம்னா நடைமுறைகள் அதாவது
அதாவது வந்து விண்ணப்ப நடைமுறைகளை வந்து கிட்டத்தட்ட வந்து 21 வயது நிரம்பிய பெண்கள் மட்டும் தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். குடும்ப தலைவியே வந்து இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து குடும்ப தலைவி, அதாவது வந்து குடும்ப தலைவர் வந்து ஒரு சில டைமில் ரேஷன் கார்டில் வந்து இருந்தாங்கன்னா, குடும்ப தலைவரோட ஃபோட்டோ இருந்ததுன்னா குடும்ப தலைவி அவங்களுடைய மனைவி வந்து குடும்ப தலைவியை வந்து கருதுவாங்க. அவங்க 21 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கும். அதாவது வந்து செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னர் பிறந்தவராக வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வேணால் நீங்கள் வந்து கலைஞர் மகளிரோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து செக் பண்ணலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் முடிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறோம், இந்த கிரைட்டீரியாலாம் வந்து மீறக்கூடாது, இந்த இதெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 21 வயது நிரம்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னர் பிறந்தவங்க தான் இந்த ஸ்கீமில் 21 வயதாக வந்து கருதுறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது கிரைட்டீரியா ஒரு சில டைம் வந்து அப்டேட் ஆச்சுன்னா, இல்லை இந்த டேட் வரைக்கும் வந்து 21 வயது நிரம்பி உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணப்படும். இது மட்டும் இல்லாமல் அதே வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்ட வெப்சைட்டில் குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலைக் கடை, அதாவது ரெட் கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நியாய விலைக் கடையில் அமர்ந்திருக்கும் விண்ணப்பம் பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடும்ப அட்டை வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கடை வந்து எங்கே நீங்கள் வந்து அரிசி பருப்பு வாங்குறீங்களோ அந்த ரேஷன் கார்டில் நம்ம முக்கியமாக இந்த பாயிண்ட்டை முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம். அந்த நியாய விலைக் கடையில் அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லணும் வராங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து அப்ளை பண்ணுறோம் 100 200 கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில ஸ்கேம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எங்கே கரெக்டான முகாமாக வந்து நடக்குது அப்படின்றத தேர்ந்தெடுங்க. எக்ஸாக்டான டேட் நம்ம சேனல்லே வந்து கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் வந்து கொடுப்போம். மேக்ஸிமம் வந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே அதுக்கான டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ணை முடின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுங்க. அப்ளிகேஷன் வந்து ஒரு சில டைம் வந்து நீங்கள் PDF வந்து செக் பண்ணி பாருங்கள் கூகுளில். அதாவது நிறைய கிரைட்டீரியா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குடும்ப அட்டை தேவை, ஆதார் அட்டை தேவை, வங்கி கணக்கு விவரம் தேவை அப்படின்லாம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட், ஒரு அலர்ட்டான பாயிண்ட் ஒன்று வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ரெகுலராக வந்து பணம் வாங்கின வரீங்க பார்த்தீங்களா, ரூபாய் 1000, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா OTP ஸ்கேம் வந்து நடந்துன்னு வருது. ஒரு சில டைம் மர்ம நபர்கள் வந்து மோசடி வந்து செய்கிறாங்க. உங்களுடைய OTP சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து ஒன்றும் பணம் வரலையா, உங்களுக்கு வந்து பணம் வந்து அனுப்புகிறோம், புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு 1000 ரூபாய் உடனடியாக வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் OTP வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி OTP ஸ்கேம் ஆரம்பத்துலேருந்தே வந்து நடந்துன்னு வருது. ஒரு சில கும்பல்லாம் இதுக்காகவே வந்து ஃபோனில் வந்து சொல்லி கால் பண்ணி OTP வந்து கேட்குறாங்க. எச்சரிக்கையாக இருங்க. கண்டிப்பாக வந்து OTP பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபோன் மொபைலில் யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு யாருமே வந்து OTP வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் மூலயமா வந்து கேட்கவே மாட்டாங்க. OTP ப்ராசஸ் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இல்லவே இல்லை. அப்ளை பண்ணும்போது கூட உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு SMS தான் வருமாச்சு, OTP வந்து வராது. நீங்கள் OTP சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை கூட அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ஃப்ராட் மூலயமா, அதாவது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக வந்து இருங்க. மர்ம நகல்கள் நிறைய பேர் வந்து மோசடி வந்து இதன் மூலயமா OTP ஸ்கேம் வந்து பண்ணு வராங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகலை, 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகலை, நான் அதனால தான் OTP சொல்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க. OTP 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகலைன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழக அரசே விளக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகாதான் உங்களுடைய ஆதார் கார்டை வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணிக்கிங்க. எப்பயுமே வந்து ஆதார் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியாக லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் தான் 1000 ரூபாய் வந்து போய் சேரும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் வச்சிருப்பீங்க, இந்தியன் பேங்க் வச்சிருப்பீங்க, அவர் சிட்டி யூனியன் பேங்க், ஒரு 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஆனால் வந்து பிரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும். அந்த பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. அதே போல் எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் வந்து மாதம் 1000 ரூபா வந்து மாறி ஏறாது. ஒரு சிலவங்க வந்து 2 பேங்க் அக்கௌண்ட்லையும் பிரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. மேஜராக எப்பயுமே வந்து உங்களுக்கு எப்படி வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகுதோ அதே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து கிரெடிட் ஆகும். OTP ஸ்கேமில் தயவு செய்து வந்து மாட்டிக்காதே. OTP யாருக்குமே கால் பண்ணி வந்து கேட்டாங்கன்னா தயவு செய்து வந்து சொல்லாதீங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து வரலன்னா கண்டிப்பாக CM ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கிட்ட இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நம்மளும் அதுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்குறோம். எல்லாருக்குமே 1000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்றதுனால தொடர்ச்சியாக அந்த ஸ்கீமுக்கான அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து போட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அதை வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து மாற்றிக்கிட்டோம். மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கு நாங்கள் உடனடியாக வந்து தகவல் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும், ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, 1000 ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றத பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த தகவல் ஃபுல்லாக அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.